ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாங்க. ஒன்றுமே இல்லை, ₹100,000 ஒரு 5 ப்ராடக்ட்ஸை வச்சு 5 நாள் 5 ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவும் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே 1ல் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தாங்க நோவோட பாட்ஸ் கோ. நம்ம சேட்டு கம்பெனி தான் இது. இந்த ஹெட்ஃபோன் தான் என்னோடய டே 1 ப்ராடக்ட்டு. இன்னிலேருந்து 5 நாள் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு 5 ஆடியோ ப்ராடக்ட்ஸ் ₹100,000 வரும். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்டுமே நம்ம சேனலில் கிவ்அவேவாக கொடுக்க போகிறோம். என் சேனலில் இது வரைக்கும் நான் கிவ்அவே கொடுத்ததே கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹெட்ஃபோன் கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு அட்ரஸ் வாங்கி அமுச்சு விட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. இந்த 5 ப்ராடக்ட்டுமே கிவ்அவேக்கு தான். கண்டிப்பாக கிவ்அவேவோட என்ன பண்ணணும், கிவ்அவேக்கு நீங்கள் வின் பண்ணுறதா இருந்தால் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த AI ப்ளஸ் இவர் யார் அந்த சேட்டு அப்படின்னா வேறு யாரும் இல்லை, முன்னொரு காலத்தில் ரியல்மியில் இருந்தார். ஹானருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரே கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உக்காண்டார். யாரும் இல்லை, மாதவ் சேட் தான். ஸோ அவரோட கம்பெனின்றதுனால ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத விட வகை இல்லாமல் குட்டி போடுவார். அது மட்டும் வந்து என்னால் இந்த இடத்துல சொல்ல முடியும். இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு. மொபைல் லான்ச் பண்ணார். மொபைலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணால் மொத்தமாக தான்டா லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆடியோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டாரு. வாட்ச் லான்ச் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ₹100,000 தான் இன்றைக்கி எல்லாருமே வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்த வரைக்கும் முக்கியமாக இந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டே பண்ணுறாங்க. பசங்க கூட ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போயிடுறாங்க. ஆனால் இந்த மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹100,000 ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வேணுன்றதான் ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸிங் நான் வாங்கினது எவ்வளோ அப்படின்னா ₹690. ₹700 தான். ஆக்சுவலாக 700 தான் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டோட பில்ட் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ₹700 சத்தியமாக இந்த பில்டு நல்லாவே இருக்குது. ஏன்னா வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ₹700 வாங்கும்போது இந்த ஹிஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஹிஞ்சு வந்து வழக்கமாக ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது ஒரு நல்ல பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 நாளாக இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் பேக்கெட்டில் போடும்போது மொபைலு கீஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ஸ்க்ராட்ச் ஆகாது. பிகாஸ் இது ஒரு லெதர் டைப்பில் இருக்க மாதிரி ஒரு டிசைன். ஆனால் பிளாஸ்டிக் தான், ஆல் பிளாஸ்டிக் தான், இது லெதர்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ராச்சஸ்ஸு இந்த டென்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆனாலும் தெரியாது இந்த இடத்துல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்குன்ட்டு கத்தி வச்சு கோட போடாதீங்க, பளிச்சுன்னு தெரியும். சின்ன சின்ன கீஸ், இந்த கார் கீ இல்லை பைக் கீ அந்த மாதிரி வைக்கிறீங்க, இல்லை பென் வைக்கிறீங்க பேக்கெட்டில், கூட வந்து வேறு எதனா ப்ராடக்ட் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் தெரியாது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பில்ட். ஆக்சுவலாக நான் வாங்கியிருக்கிறது பிளாக் கலர். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சியான் கலரில் இருக்க மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட்ஸ் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னா, பட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. பட்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுதான் அந்த பட்ஸு. நீங்கள் காதில் மாட்டும் போதும் உங்களுக்கு அந்த ஃபிட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபிட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாளாக காதில் வச்சா வலிக்குது அந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்ஸோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது இந்த இடத்துல. அதெல்லாம் எதுவும் குறைலாம் ஒன்றும் இல்லை. இது பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, ஆமாம், கேபிள் கொடுத்துருக்காங்க. யாருமே கொடுக்காத ஒரு விஷயம் டைப் சி கேபிள் தான். பட் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காது சைஸுக்கு சைஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மாலும் லார்ஜும் இருக்கும். இதில் வழக்கமாக இருக்க மாதிரி மீடியம் இருக்க போகுது. ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டு ப்ளஸ் பில்டு. எனக்கு பில்டும் டிசைனும் பிடிச்சிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் பார்க்கும்போது நல்ல பில்டு தான் கொடுத்துருக்காங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. நானே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகுது. போல்ட்டுன்ற ஒரு பிராண்ட்லேருந்து சேம் இதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பிராண்டில் அது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சார் இதே தான் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு என்னோட கன்சர்ன்லேருந்து எப்போவுமே நான் சொல்கிறது, ஆடியோ ப்ராடக்ட் வாங்கினா 2 விஷயம் மெயினாக பார்ப்பேன். ஒன்று கால் குவாலிட்டி, இன்னொன்று சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக நல்லா இருக்குது, ஆனால் நல்லா இல்லை. என்னடா இது பதில் அப்படின்னா,
இது நான் டெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் தாங்க டெஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக மோட்டோவில் ஏன் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, மோட்டோவில் அந்த டால்பியை ஃபுல் ஃப்ளெஷ்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க கம்பேரிட்டிவ்லி மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஹெட்ஃபோனை வந்து மோட்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்சங், ஷாமி, ரெட்மி, பிக்சல் இந்த 5 டிவைஸ்லேயும் வச்சு செக் பண்ணியாச்சு. ஈவன் ஒன் ப்ளஸில் கூட பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணியாச்சு. ஸோ மல்டிபிளாக தான் டெஸ்ட் பண்ணது. இது எப்படி இருக்குது இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னா, ஒரு 40 to 50% வால்யூமில் கேட்கும்போது சாங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். சாங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 2000க்கு மேலே பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா வழக்கமாக ஆப்வியஸாக இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் எல்லாமே பேஸ் கூட தான் வருது. ஸோ 2000க்கு மேலே கேட்குறீங்கன்னா ஓரளவுக்கு இதமான சாங்ஸ்லாம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யுவன் சாங்ஸோ இல்லை வந்து ஜிவி பிரகாஷ் சாங்ஸோ இல்லை ஏஆர் ரஹ்மான் சாங்ஸோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, பொதுவாக லவ் சாங்ஸ் கேட்குறீங்க இல்லை பிரேக்கப் சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் எல்லா ஹெட்ஃபோனும் முடிஞ்ச அளவுக்கு சொதப்போம். ஏன்னா அந்த இடத்துல வோக்கல்ஸ் நிறைய இருக்கும், மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டாலாம் இருக்கும். இதே வந்து இந்த ஹெட்ஃபோனில் அந்த 40 to 50% வால்யூமில் கேட்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தம்முன்னு அடிக்குது. கம்பேரிட்டிவ்லி பேஸ் ரொம்ப கூட இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 50% வால்யூமுக்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா வோக்கல்ஸை போட்டு அழுத்துது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மட்டும் தான் கேட்குதே தவிர அந்த அவங்க பாடுற சிங்கரோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ 40 to 50%லேயே உங்களுக்கு சவுண்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் 40 to 50%லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே நடக்கிறதுலாம் எதுவுமே கேட்காது. அந்தளவுக்கு வால்யூம் வைஸ் ரொம்ப கூட இருக்குது. அதனால் நீங்கள் 40 to 50% மோர் தென் எனாஃப். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் 30 to 40 மோர் தென் எனாஃப்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 70%லாம் வச்சிங்கன்னா கால் சேவோட ஆகிடுன்ற மாதிரி தான் இதோட சவுண்ட் இருக்கிறது வால்யூம் வைஸ் பார்க்கும்போது. பேஸ் ரொம்ப கூட இருக்குன்னு சொல்கிறீங்கப்பா, அது எப்படி அப்படின்னா அந்த இடத்துல பேஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாஃப்டாவோ இல்லை ஒரு கேட்குறதுக்கு ஒரு இதமாகவோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறை தான். இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பட் இதை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒரு குறை தான். 100% இது குறை தான், ஷார்ப்பாக இருக்குது. சரி, இதில் என்ன டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10mm டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 70 to 80% வால்யூமில் கேட்கும்போது ஒரு மாதிரி பர்ன்னு அந்த வாய்ஸ் அந்த சாங் கேட்கும்போது இறையிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வருதுங்க. இதுவுமே வந்து நடக்குது தான். இதில் வந்து மோட்டோவில் கேட்கும்போது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குது. இதில் எஸ்பிசி ஏஏசி 2 கோடக் சப்போர்ட் பண்ணோம். மோட்டோவில் வந்து ஏஏசி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, சாம்சங்லேயும் ஒர்க் ஆகுது. இதில் வந்து இந்த ஷாமியில் கேட்கும்போது நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஈக்குவலைசர் வச்சு கேட்கும்போது ஓரளவுக்கு ஃபைன் டியூன் பண்ண மாதிரி இருக்கும். டால்பியில் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இதே வந்து நீங்கள் ஒன் ப்ளஸ்லேயோ இல்லை பிக்சல்லையோ கேட்குறீங்கன்னா பிக்சலில் ஃப்ளாட்டாக இருக்குது. ஒன் ப்ளஸில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் ப்ளஸ் வந்து ஓகே, நான் டெஸ்ட் பண்ணது 70 தான் டெஸ்ட் பண்ணேன், ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி தான் இதோட சவுண்ட் குவாலிட்டி பிராண்ட் வைஸ் மாறுது. இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் மோட்டோ வச்சுருந்தீங்கன்னா எந்த ஹெட்ஃபோன் வேணாலும் வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் அதில் கிடைக்கும். அடுத்து சாம்சங். ஸோ இதுதான் நம்ம செக் பண்ணும்போது நான் பார்த்த அந்த விஷயம். சவுண்ட் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே எடுக்கும் பொழுது நல்லா இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கிறதா இருந்தால் இது உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, பாட்டு கேட்குறீங்க, அதுவும் புது பாட்டெலாம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பேஸ் கூடவே தான் இருக்கும். 40 to 50% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். பழைய சாங் கேட்குறவங்க மட்டும்தான் இது பிரச்சனை. ரொம்ப பழைய சாங் கேட்டிங்கன்னா கேட்கவே தோணாது, அந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரிப்பா, இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே எடுத்து பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. கால் குவாலிட்டி ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே கால் குவாலிட்டின்றது வந்து வழக்கமாகவே மட்டமாக தான் இருக்கும். இதுலேயும் அப்படி தான் இருக்குது. இப்போ அவுட்டோரில் போய் நீங்கள் ஒரு ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, பின்னாடி உக்காந்துட்டு போகிறீங்க, இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அட்டன் பண்ணி நான் கூப்பிட்றேன், நான் வந்து ட்ராவலில் இருக்கேன், அது சொல்கிறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்குமே தவிர பொழுதுனைக்கும் ஃபோன் பேசிட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. பிகாஸ் இதில் இந்த ஏஎன்சின்னு சொல்லிட்டு இவங்க எங்கேயுமே மென்ஷனும் பண்ணல. ஏஎன்சி கிடையாது, இஎன்சியும் ஏஐன்னு போட்டு ஒரு இஎன்சி ஒன்று மென்ஷன் பண்ணுவாங்க எல்லாரும், அதை இவங்க மென்ஷனும் பண்ணல. அதே மாதிரி இந்த ஃபோன் பேசுகிறதுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி எதனா ஒரு பேரை போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க அதுவும் பெருசாக எங்கேயுமே போடல. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, அட்டன் பண்ணி நான் வந்துட்டுருக்கேன், டிரைவிங்கில் இருக்கேன்னு சொல்கிறது வேணால் கரெக்டாக இருக்குங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் இண்டோரில் ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க, ஆஃபீஸில் ஃபோன் பேசுகிறீங்க, இல்லை வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் உங்களுக்கு நல்லா தான் கேட்குது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாய்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு பேசும்போது, நீங்கள் பேசும்போது அவங்க லிசன் பண்ணுவாங்களே,
அந்த இடத்துல அந்த லைட்டாக ரோபோட் வாய்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணதாக சொன்னாங்க. இதுவுமே ஒரு 70% ஆஃப் கால்ஸில் வந்து ஃபீல் பண்ணல, 30% ஆஃப் கால்ஸில் வந்து இது ஃபீல் பண்ணாங்க. அதுவுமே ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தாங்க. இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது குறையே இருக்காது அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம பேசணும். இந்த செக்மெண்ட்டுன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அண்டர் 3Kல நீங்கள் 2 ஹெட்ஃபோன் தான் கால் பேசுறதுக்கு வாங்க முடியும். ஒன்று OnePlus Nord Buds 3 Pro, ரெண்டாவது மோட்டோட பட்ஸ் பேஸ். இது ரெண்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ட்ரிபிள் மைக் செட்டப்பில் கால் பேசுறதுக்காக வாங்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோனாக இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் வேறு எந்த ஹெட்ஃபோன் வாங்கினாலுமே இந்த பஞ்சாயத்து இருக்க தான் செய்யும். சேம் இதே பஞ்சாயத்து இருக்க தான் செய்யும் கால் பேசும்போது. ஸோ ஓகே, இது ஒரு நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா, கால் பேசுகிறவங்களுக்கு இது நெகட்டிவ். சரிப்பா, இதில் ஐபி ரேட்டிங் எதனா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஐபியோட எக்ஸ்போர்ட் ரேட்டிங் வாட்டர் ரெப்பலண்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அப்படின்னா லைட்டாக தண்ணி பட்டால் தாங்கும், அவ்வளோதான். வழக்கமாக வாட்டர் ரெசிஸ்டண்ட்டே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ரிப்பலண்ட்லாம் சுத்தமாக கண்டுக்கவே கூடாது. இது முடிஞ்ச அளவுக்கு மழையில் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்வெட் எதனா ஆச்சு, ஜிம்மில் எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தப்பிச்சிக்குமே தவிர, தண்ணிலாம் ஊற்றிருச்சுன்னா இது எப்படி இருக்குன்னு தெரியாது. அது ஒன்று பார்க்கணும். அதே மாதிரி அல்ட்ரா லோ லேட்டன்சி 60 மில்லி-செகண்டுன்னு போட்டிருக்காங்க. ஜென்ரலாக கேமிங்க்கான ஒரு ஹெட்ஃபோன் நம்ம எப்போவுமே வந்து ஏர்பாட்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணவே மாட்டோம். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒயர்டு போயிடுங்க. இது இப்போ வீடியோ சாங் கேட்கும்போது எங்கன்னா லேட்டன்சி ஃபீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் பார்க்கும்போது ஒரு வீடியோ சாங் கேட்கும்போது எனக்கு லோ லேட்டன்சியில் எந்த பிரச்சனையும் வரலைங்க. அந்த இடத்துல வாய்ஸ்லாம் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 700 தான். பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க சொல்கிறது 4 to 5 hours, எனக்கு 4 hours சாலிடாக வருது. பிகாஸ் நான் கேட்குறதே 40% வால்யூமில் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்கேன். இந்த 3 நாளில் எனக்கு சாலிடாக 4 மணி நேரம் வருதுங்க இண்டிவிஜுவலாக. இவங்க 24 hours சொல்கிறாங்க. 24 மணி நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானலாம் எனக்கு தெரில. பிகாஸ் நான் இப்போ வரைக்குமே சார்ஜ் போடல. நான் என்ன ஒரு இந்த 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா டேக்கு ஒரு 3 hours இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படி யோசிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 முறை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, இன்க்ளூடிங் கேஸோட. நீங்கள் 4 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா 24 மணி நேரம் சொல்கிறாங்களா, ஒரு 16 மணி நேரம் இதோட பேட்டரி பேக்கப் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த 3 நாளில். இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா இல்லை யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது தான். நீங்கள் இப்போ தான் வந்து மொபைல் வாங்குறீங்க, கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்பாட்ஸ் வாங்கணும், நான் ஒயர்ட் ஹெட்ஃபோன்லேருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இதுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட். அண்டர் 1000 rupeesக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும், பேர் தெரிஞ்ச ஒரு பிராண்ட்லேருந்து வரதோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த பர்சனையாச்சும் தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு எனக்கு வந்து குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறோம். அடுத்து 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆடியோ ப்ராடக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம் இந்த சீரியஸில். ஸோ அதனால் நீங்கள் மொத்தமாக 5 நாளும் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஹெட்ஃபோன் வாங்கணுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இப்போ கிவ்அவேக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் போடுற இந்த 5 நாள் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, ஒரு வீடியோவும் மினிமம் ஒரு 5K வியூஸாவது போகும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ 5000 வியூஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணுங்கள். எனக்கு லைக், கமெண்டு, ஷேரு இது 3 மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து நான் கண்டிப்பாக குலுக்கல் முறையில் தான் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5 நாள் நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணணும், வீடியோவை பார்க்கணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இதை மட்டும் பண்ணுங்கள், மற்ற எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம சேனலை ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் நான் எந்த கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணாமலாம் இருந்ததில்லை, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 5K வியூஸ் ஒரு ப்ராடக்ட் போகும், கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். அந்த ப்ராடக்ட் போகும்போது உங்களுக்கு கிவ்அவே கண்டிப்பாக வருங்க. அப்படி 5K போகல அப்படின்னாலுமே வித்தின் 2 வீக்ஸ், இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2 வீக் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் டியூரேஷன் இருக்கும். ஸோ எனக்கு வியூஸே போகல அப்படின்னாலும் இந்த இடத்துல யார் நல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை அவங்க அட்ரஸ் வாங்கி நானே கொரியர் போட்டு விட்டுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி ப்ராடக்ட்டை வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.